வணக்கம், நான் டாக்டர் ஆகாஷ், தஞ்சாவூர் சந்தோஷ் ஹாஸ்பிட்டல் பேசுறேன். சோரியாசிஸ்னா இது ஒரு நீண்ட கால அலர்ச்சி நோய். இது சும்மா தோல் நோய் மட்டும் கிடையாதுங்க. நம்ம உடம்போட இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் ஓவரா வேலை பார்க்குதுன்றதோட அர்த்தம் தான். இது சில பேருக்கு முட்டி வலியோட சேர்ந்து வரலாம். அதை தான் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்றோம். இதை நல்ல கட்டுப்பாட்டில் வைக்க முடியுங்க. முதல்ல இதோட ஃபிளார் என்னன்றது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தூக்கம் கம்மியா இருந்தா, அதிக மன அழுத்தம் இருந்தா, ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இருந்தா, உடல் பருமன் இருந்தா, எக்ஸசைஸ் இல்லாம இருந்தா, கிளைமேட் சேஞ்சஸ், இவை எல்லாம் தான் இந்த சோரியாசிஸ் அதிகரிக்க காரணமா இருக்கும். தோல்ல கீரல், சிராய்ப்பு, எரிச்சல் வந்தாலும் புதிய பாதிப்பு வரலாம். குளிர்காலம் வந்தா ட்ரைனஸ் காரணமா கூட இது அதிகரிக்கலாம். அதிகமான வெயில்ல ஸ்கின் கரிஞ்சா கூட இது மோசமடைறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சாப்பாட்டுனால அதிகரிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதிக இனிப்பு, கூல் ட்ரிங்க்ஸ், மைதா பொருட்கள், பேக்கரி ஐட்டம்ஸ், அதிக எண்ணெயில பொரிச்சது, வறுத்தது, மீண்டும் மீண்டும் சூடு பண்ண எண்ணெயில செய்யற சாப்பாடுகள், பாக்கெட்ல வர ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, அதிக உப்புள்ள ஊறுகாய், கருவாடு, அடிக்கடி ஹோட்டல் சாப்பாடு, இவை எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவாய்ட் பண்ணணுங்க. சிவப்பு இறைச்சி அதிகம் சாப்பிடக்கூடாது. ப்ராசஸ்டு மீட் குறைச்சிக்கணும். சில பேருக்கு கத்திரிக்காய் மாதிரி நைட் ஷேட் ஐட்டம்ஸ் கூட ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபுல் ஃபேட் பால் பொருட்கள் அதிகம் உள்ளது. சில பேருக்கு முட்டை அலர்ஜி ஆகலாம். குளூட்டன் அதிகமாக உள்ள உணவுப் பொருட்கள், இவை எல்லாம் கூட ஒரு ஃபிளாரா இருக்கலாங்க. உங்களுக்கு இதெல்லாம் சாப்பிடும் போது ஏதாவது அதிகமானுச்சு அப்படின்னா அந்த ஃபுட் என்னன்றதை நோட் பண்ணி வச்சுட்டு அதை கண்டிப்பா சேர்த்துக்காதீங்க. சாப்பாட்டுல என்னென்ன சேர்த்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நீர்ச்சத்து, நார்ச்சத்து அதிகமா உள்ள உணவுப் பொருட்கள், கீரை வகைகள், காய்கறிகள், அதிக இனிப்பு இல்லாத பழங்கள், ஸ்டீம்ட் அல்லது கிரில் பண்ணின மீன்கள், பிளாக் சீட்ஸ், போதுமான அளவு தண்ணி நிறைய குடிங்க. தயிர் உங்களுக்கு சூட்டானா மட்டும் எடுத்துக்கோங்க. உடல்ல அதிகமா இருக்கீங்கன்னா மொத்தம் உங்களோட வெயிட்ல 5-10% குறைக்க ட்ரை பண்ணுங்க. தினமும் குறைஞ்சது 30 நிமிஷமாவது பிரிஸ்க் வாக்கு, யோகா, மூச்சு பயிற்சி, லேசான ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் கண்டிப்பா பண்ணுங்க. ஸ்கின்னுக்கு அதிக ஃபிரிக்ஷன் வர மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் மட்டும் கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. நைட் தூக்கம் ரொம்ப முக்கியங்க. ஒரு நாளைக்கு 6 மணில இருந்து 7 மணி நேரம் குறையாம நல்லா தூங்க ட்ரை பண்ணுங்க. ஒரே நேரத்துல படுத்து ஒரே நேரத்துல எந்திரிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. படுக்க போறதுக்கு ஒரு நேரத்துக்கு முடியாத மொபைல் போன் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. இரவு அரிப்பு இருந்தா அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு தாங்க தூங்கணும். ஸ்கின் கேர் மறக்கவே கூடாது. தினமும் நல்ல திக்கான மாய்ஸ்சரைசிங் லோஷன்ஸோ அல்லது நம்ம கிளினிக்ல கொடுக்கக்கூடிய மூலிகை எண்ணெயோ பயன்படுத்தினீங்கன்னா நமக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். இளஞ்சூடான தண்ணீர்ல தான் குளிக்கணும். கடுமையான சோப்பு கண்டிப்பா பயன்படுத்த வேணாம். அரிச்சாலும் சிரட்டக்கூடாது. மன அழுத்தம் இருந்தால் அதை கண்டிப்பா குறைக்கணும். மெடிடேஷன் அல்லது பிரீத்திங் எக்ஸசைஸ் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேவைன்னா டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. மருத்துவரை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. மருந்தை நீங்களா ஸ்டார்ட் பண்றதும் நீங்களா ஸ்டாப் பண்றதும் கண்டிப்பா பண்ணாதீங்க. முட்டி வலி மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் உடனே உங்க டாக்டர்கிட்ட சொல்லுங்க. சர்க்கரை, கொழுப்புகளை அப்பப்ப டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு ஃபுட்டை மட்டும் காரணமா சொல்லாதீங்க. ஒரு ஃபுட் மட்டும் தான் இதை அதிகப்படுத்தாது. ஒரே ஒரு ஆயின்மெண்ட்னால மட்டும் இதை சரி பண்ண முடியாது. லைஃப் ஸ்டைல் முழுக்க கரெக்ட் பண்ணா மட்டும் தான் இதுல இருந்து நீங்க கண்டிப்பா வெளியில வர முடியும்.